தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நேர்காணல் நம்முடன் யார் இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிரபல விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கங்கம்மா. சார், இப்போ 12 ராசி நேயர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அது ஒவ்வொரு ஆர்டர் வைஸும் நீங்கள் சொல்ல முடியுமா? இப்போ மேசம் ராசி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு, அந்த நேயர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? இந்த மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இவ்வளோ நாள் வந்து 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாங்க. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது அவங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறது, கனவுகள், லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறது, எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கிறது, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, தொழிலில் வந்து வளரவே முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டு திடீர் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறது, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. சில பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவனும் வேலைக்கு போயிட்டே இருக்கான், எவ்வளோ கஷ்டப்படுறான், இன்னும் ஒரு ஜாப்ல வந்து ஒரு ஹைக் வரல, இல்லை கவர்மெண்ட்ல பர்மனெண்ட் ஆகலை, இல்லை அடுத்த லெவலுக்கு போக முடியல, இப்படியே தான் போயிட்டு இருக்கோம் 5 வருஷமா 10 வருஷம் அப்படின்றவங்களுக்கும் ஒரு நல்ல டைம் வந்து நடந்திருக்கும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஒரு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய சூழல் வந்திருக்கும். சரி, இப்போ அந்த மேசராசிக்காரர்களுக்கு என்ன இருக்கு? இப்போ சனி பயிற்சி ஆன பின்னாடி அப்படின்னா சனி பகவான் அவங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வராது. அது 7.5 சனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 12ஆம் இடத்துல சனி பகவான் வர்றது அந்த அளவுக்கு சாதகம் இல்லாத சூழல் அப்படின்னு தான் சொல்லணும். யாருக்கு வந்து தனிப்பட்ட ஜாதகம் நல்லா சாதகமா இருக்கோ, அவங்களுடைய திசா புத்திகள் ஜாதகம் நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கு போற திசா புத்திகள் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பா இருக்காது. அது அப்பயும் நம்ம தனிப்பட்ட முறையில் அதை ஜோதிடர்கிட்ட பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பொதுவாக நம்ம 7.5 சனிக்கு இந்த மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள், மன குழப்பங்கள் அதிகமாகிறது, எதிரிகளால பிரச்சனை, உறவுகளால பிரச்சனை, நம்பிக்கை துரோகம், இந்த ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனால பிரச்சனைகள் வர்றது, மற்றவர்களால் ஏமாற்றப்படுவது எளிதாக. ஓகேங்களா? அதே நேரத்துல யாருமே உதவிக்கு இல்லாத சூழல், அதாவது வந்து உதவி பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க, உதவி பண்ணாம பேக் அடிச்சிருவாங்க, நம்பிக்கை சும்மா வாக்கு மட்டும் கொடுத்து அதை ஏமாத்திடுறது. அதே மாதிரி எதுலையாவது பணத்தை முதலீடு போட்டு அந்த பணம் வந்து லாஸ் ஆகுறது. ஓகேங்களா? இந்த மாதிரியான சூழல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் வரும். அதை வந்து அந்த உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்து அது பெருசா கண்டுபிடிக்க முடியாத கூட சூழல் கூட இருக்கும். அதனால உங்களுக்கு எதிரும் உடல்ல ஒரு பிரச்சனைனா உடனடியாக நம்ம டாக்டரை பார்த்து அதை சரி பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியான சூழல்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. அதே நேரத்தில் பணத்தை வந்து லிக்யூட் கேஷா வச்சுட்டு இருக்கக்கூடாது. இவங்க லிக்யூட் கேஷா இருந்தால் எப்படியாவது காலியாயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்களுக்கு சரியான விஷயம் அப்படின்னா அதை ஒன்று கோல்டு மாதிரி, அதாவது வந்து பெரிய லாஸ் இல்லாத விஷயத்துல அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணா லாஸ் பெருசா வராது. ஓகேங்களா? லாஸ் வந்தாலும் பெருசா வரப்போகுது. ஏன்னா கோல்டு இன்னைக்கு இறங்கினாலும் இன்னொரு நாளைக்கு ஏறிடும்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து சொத்துல வீடு, இடம், இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க முதலீடு பண்றது நல்லது. பணம் இருக்கிறோம், கார் கூட வாங்கிக்கலாம். ஆனால் கார் வந்து உங்களுக்கு அது அதனால பெனிஃபிட் கிடையாது, அது சொத்து வளர போறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க பணத்தை வந்து முதலீடு பண்ணிட்டு ஓரளவு கையில கேஷ் வச்சுக்கிறது நல்லது. ஸோ மற்றபடி பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் போராட்டத்துக்குரிய காலகட்டம், எல்லோருடையும் ஏமாற்றப்படக்கூடிய காலகட்டம். இந்த நேரத்தில் வந்து பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்றது பெரிய லாஸை கொடுக்க வேண்டிய காலகட்டமா இருக்கும். அது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ்குள்ள போகணும். இப்போ மேசம் ராசிக்கு பரிகாரம்னா என்ன மாதிரி சார் பண்ற மாதிரி? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா இது ட்ரெயின் பொம்மை இருக்கு இல்லையா, அவன் வந்து அது வந்து முடிஞ்ச வரைக்கும் இரும்புலேயே இருக்கிற ட்ரெயினை பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொம்மையை வாங்கி ட்ராக் வச்சுட்டு அது பொம்மை இருக்கும். பிளாஸ்டிக்கில் அவைலபிள்னா ஓகே, வேறு வழி இல்லைன்னா அது வாங்கிக்கோங்க. இல்லை இரும்புலையே இருக்கிற ட்ரெயின் பொம்மையை வாங்கி அவங்க எங்கே இருக்கிறாங்களோ, அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எப்போ அடிக்கடி அவங்க பார்க்கக்கூடிய சூழல். ஸோ அந்த இப்போ ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒர்க் பண்ணுற இடத்துல வச்சுக்கலாம். இல்லை வீட்டில் தான் அதிகமாக இருக்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குன்னா வீட்டில் வந்து அவங்க கண் பார்வையில் படுற மாதிரி அந்த ட்ரெயின் பொம்மையை வச்சுக்கிறது அவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து அவங்களுக்கு வந்து சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வராருங்க. ஏற்கனவே 10ஆம் இடத்துல இருந்தார். 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது எடுக்கும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள், தொழில் மற்றும் உத்தியோக விஷயத்துல கொஞ்சம் எதுலையுமே காலதாமதம் வர்றது, நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு போனால் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிறதுனால பிரச்சனை வந்து வேலையை விட்டவங்களாம் இருப்பான். ஸோ அதெல்லாம் யாருக்கு நடந்திருக்கும் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க. நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அடுத்த நிலைக்கு போக முடியாத சூழல். அதான். ஆனா இந்த நிலையில நம்ம என்னென்ன தப்பு, என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலத்துல டெவலப் ஆயிருக்கும். அதே நேரத்துல தொழில வந்து ஒரு நிரந்தரமற்ற நிலை, ஒரு பயம், இது நிலைக்குமா நிலைக்காதா, என்னதான் பெரிய ஹை ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருந்தாலும்
இது ஒரு பய உணர்வோடவே கலந்தள்ளக்கூடிய சூழல், அடுத்த நிலைக்கு போறதுக்கு என்னதான் முயற்சி பண்ண போக முடியாத சூழல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தொழில் ரீதியா நடந்திருக்கும். மற்றபடி பெரிய அளவு விஷயங்கள் கிடையாது. என்ன சில நேரத்துல அவங்க மீது வீண் பழிகள் வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். பெருசா பயப்படுற மாதிரி இல்லை. பட் இப்போ வந்து 11ஆம் இடத்துக்கு சனி பகவான், 11ஆம் இடத்துல சனி பகவான் வர்றது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் சனியோட பார்வை அவங்க ராசியில பண்றதுனால முதல்ல ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். எப்பயுமே சனின்றதே வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள். ஓகேங்களா? அப்படியே அவங்களுக்கு வளர்ச்சி வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகும். அதுதானே தவிர பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. அதனால வந்து 11ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும், லட்சியங்கள் நிறைவேறும், கனவுகள் நிறைவேறும், அவன் நினைச்சது சாதிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். பொருளாதார நிலையில் மிகப்பெரிய உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கிறோம். பிரிந்து சென்ற சொந்தங்கள் வந்து சேர்றது. அதே நேரத்தில் எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் கிடைக்கிறது. மக்களிடையே பிரபலம் ஆகிறது. அரசியல் மிகப்பெரிய நிலைக்கு போறது. இவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கிறது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்நிலை, புதிய தொழில் தொடங்குறது, அதனால மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கிறது. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமா கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அடுத்து லெவலுக்கு போக முடியாத ஒரு சூழல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய காலகட்டமா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா யோகி பாபா பார்த்தீங்கன்னா பல வருஷமா ஃபீல்ட்ல இருக்காரு. பட் திடீர்னு ஒரு டைம் வந்தோடனே ஒரு பீக்குக்கு போயிட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு ஒரு அடுத்த நிலைக்கு போகக்கூடிய காலகட்டம், மக்களுடைய பிரபலம், இந்த மாதிரியான சூழல்லாம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக இருந்தால் இது ஒன்றும் சூப்பராக ஒர்க் ஆகும். அது சாதகமாக இருக்கும்போது கொஞ்சம் அதனுடைய எஃபெக்ட் குறையும், ஒரு 50% குறையும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை பாக்கியம், இந்த திருமணம், இந்த வீட்டில் சுபகாரியங்கள் நடக்குது, இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. எல்லாத்துலேயும் ஒரு தடை வந்து கண்டிப்பாக நடந்துடும். அது மட்டும்தான் உறுதியான விஷயம். ஓகே, இவங்களுக்கு தெய்வ வழிபாடு எது நல்லா இருக்கும்? இவங்களுக்கான வழிபாடு, இவங்களுக்கான தெய்வ வழிபாடை விட அந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த குதிரையோடைய லாடம் இருக்கு இல்லையா? குதிரைக்கு வந்து கீழே லாடம் கட்டியிருக்கும். அந்த குதிரை லாடத்தை வாங்கி வீட்டில் வைக்கிறது இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும். இதன் மூலம் வந்து பணம் பெருகும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ வந்து 10ஆம் இடத்துக்கு வரார். 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது தந்தை உடல்நல பாதிப்பு, தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள், அதே நேரத்தில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு போகிறது. அதாவது நிறைய பேர் வந்து ஃபாரின் போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸில் மேக்ஸிமம் ஃபாரின் போகக்கூடிய சூழல் ஏற்பட்டுருக்கும். அதே மாதிரி எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி, இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் ஓகே தான். பட் வந்து இப்போ 10ஆம் இடத்துக்கு சனி பகவான், முதல்ல வந்து 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரும்பொழுது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பிரச்சனை கொடுப்பார். எதுலையுமே ஒரு கால தாமதத்தை கொடுப்பார். எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு தடைக்கு அப்புறம் தான் செயல்படக்கூடிய நிலை. அதே மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்க உயரதிகாரிகளால் பிரச்சனை, சக ஊழியர்களால் பிரச்சனை வர்றது, இவங்களுக்கு வந்து தொழிலில் வந்து இவங்களுக்கு எதிராக சில சூழ்ச்சிகள் நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயம், ஒரு நிரந்தரமற்ற தன்மை, இவங்க செய்கிற சின்ன சின்ன தவறுகளை கூட கொஞ்சம் பெரிதாக்குறது, இந்த மாதிரியான சூழல் இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா வகையிலுமே ஒரு நிதானம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான சூழல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் ஒரு என்ன சொல்றது, ஒரு நிரந்தரமற்ற சூழல் தொழில் உத்தியோகத்தில் இருக்குமே தவிர பெரிய அளவு பாதிப்பு எதுவும் கிடையாது. எல்லா வகையிலுமே அது ஓரளவுக்கு மற்ற ஃபேமிலி விஷயங்கள், மற்ற விஷயங்கள்லாம் நல்லா சேஃபாக தான் இருக்கும். அதனால பிரச்சனை கிடையாது. பரிகாரம் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அனாதை பிணங்கள் இருக்கு இல்லையா? அதாவது வந்து பொருளாதாரம் ரொம்ப பின்தங்கி இருப்பாங்க. அவங்களால அவங்க வீட்டில் வந்து ஒரு டெத்து நடக்குனா அது வந்து எடுத்து கூட பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் வந்திருக்கும். அதே நேரத்தில் யாருடைய ஆதரவும் இல்லாமல் இருக்கு. இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த பிணத்தை, அந்த உடலை அடக்கம் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறது, அது வந்து ஒரு சூப்பரான பரிகாரம். இது பண்ணுறது வந்து மிக சிறப்பான விஷயமா இருக்கும் அவங்களுக்கு. கடகராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக அவங்களுக்கு டைம் சரியில்லை. 5 வருஷமானா கண்டகச்சனி நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அஷ்டமச்சனி நடக்கும்போதுனா தொழில் உத்தியோகத்தில் பிரச்சனை, இவங்க செய்கிற சின்ன தவறுகளை கூட பெரிதுபடுத்துறது. அதே நேரத்தில் நிறைய பேருக்கு ஜாபே போயிருக்கும். ஐயர் அஃபிஷியல்னால எப்பவுமே பிரச்சனை இருந்துட்டு இருக்கும். குடும்ப உறவுகளால் பிரச்சனை இருக்கும். தனித்து விடப்படக்கூடிய சூழல், யாருடைய உதவியும் கிடைக்காத சூழல், மிகப்பெரிய இழப்புகள், பண விஷயத்தில் மிகப்பெரிய லாஸ் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அவங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா ஒரு 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரார். பொதுவாகவே பார்த்தோம்னா அந்த 7.5 சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து முடியும் போது ஒரு நல்லதை
சனி பகவான். அதாவது வந்து தீமை விலகிறதே ஒரு நன்மை தான். நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, கெடுதல் இருந்து, அதாவது உடல் ஆரோக்கியமா இருக்கோ இல்லையோ, உடல்ல நோய் இல்லாம இருக்கிறதே ஆரோக்கியம் தான். அந்த மாதிரி தீமை இல்லாம இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அப்படின்ற பட்சத்தில் அஷ்டமச்சனி விலகிறதே நல்லது. இந்த அஷ்டமச்சனி விலகிறதுனாலே ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், மன உறுதி வர்றது, மனதில் ஒரு தெளிவு வர்றது, குழப்பம் இல்லாத சூழல் வர்றது. ஸோ எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள். அதே மாதிரி தந்தை உடல்நிலை இந்த நேரத்தில் பாதிப்படும். தந்தையோட கருத்து வேறுபாடுகள் வரும். பிதுர் வழி சொத்து இருந்தால் அதில் பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த விஷயங்கள் தவிர மற்ற எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் தான். அதே மாதிரி கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிதான் சொல்லலாம். பட்டு ஏற்கனவே இந்த சனிப்பெயர்ச்சியோட தாக்கம் அந்த இப்போ நடக்கிறது வாக்குமே முன்னாடி நடந்திருந்தாலும் நிறைய பேருக்கு மாற்றங்கள் தெரியுது. சில பேருக்கு தெரியாத காரணம் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குரு 12ல் இருக்கு. குருவோட எஃபெக்டும் சரியில்லை, ராகு கேதுவோட எஃபெக்டும் சரியில்லை. ஸோ அதனால கொஞ்சம் எல்லாமே தாமதமாகுமே தவிர சனிப்பெயர்ச்சி அவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இதுவரை இருந்து. அதாவது ஒரு சுதந்திர காற்றை ஏன்னா அந்த 5 வருடம் அவங்க பட்ட கஷ்டத்துல இருந்து வெளிவரதே ஒரு நல்ல விஷயம். அந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். பரிகாரம் என்றால் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பீச்சுக்கு போயிட்டு பீச்சில் வந்து ஐஸ்கிரீம், சனிக்கிழமையில பீச்சுக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றதும் ஐஸ்கிரீம் தானம் பண்ணுறதும் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். சிம்மராசிக்காரங்களை பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்ப தைரியமானவங்க, ரொம்ப அதிகார தோரணை இருக்கிறவங்க, அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்கள ஏமாற்ற முடியாது, ஆளுமை திறன் அதிகமாக இருக்கிறவங்க. அப்படின்னாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2.5 வருடமாக கண்டகச்சனி 7ஆம் இடத்துல சனியோட பார்வை இருக்கிறதுனால நம்ம சொன்ன அந்த தன்மையெல்லாம் போயிருக்கு அவங்ககிட்ட. அவங்களால யாரையுமே எதிர்க்க முடியாத ஒரு சூழல், ஒரு ஒரு அதாவது வந்து ஒரு அரசனை தூக்கிட்டு ஜெயிலில் போய் போட்டால் எப்படி இருக்கும், அவனோட வசதிகள் எல்லாம் குறைஞ்சி அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். நெகட்டிவ் தாட் அதிகமாக இருக்கும், ஒரு மாதிரி பய உணர்வு இருக்கும், கணவன் மனைக்குள்ள பிரச்சனை இருக்கும், கணவன் மனை பிரச்சனைகள் அது மாதிரி. அப்புறம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்களே அவங்க கூட பிரச்சனை வரும். அதாவது வந்து சில பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம், நான் ரொம்ப காலமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா பார்ட்னர் ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டான் சார் அப்படி. ஸோ அந்த விஷயம்லாம் கடந்த 2.5 வருடத்தில் இந்த சிம்ம ராசிக்கார பிஸ்னஸ் இருந்தால் அவங்களுக்கு நடக்கும். ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ஹையர் அஃபிஷியல்னால பிரச்சனை வருது, கொலீக்ஸ்னால பிரச்சனை வருது, இந்த மாதிரியான சூழல் இருந்திருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பாதிப்பு, என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியாது. முக்கியமாக நிறைய பேருக்கு டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கும், இடுப்பு சம்மந்தப்பட்ட டிஸ்க் ப்ராப்ளம், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அவங்களுக்கு இருந்தது. இப்போ சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு வரார். 8ஆம் இடம்ன்றது வந்து அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லுவோம். அஷ்டமச்சனி அப்படின்றது வந்து இருக்கிறதுலே இன்னும் கொஞ்சம் தீவிரமான நெகட்டிவ். எப்படி நம்ம 7.5 சனி ஜென்மச்சனி சொல்றோமோ அது மாதிரி அஷ்டமச்சனி. ஸோ அந்த அஷ்டமச்சனியில் சனி பகவான் வரும்போது எடுக்கும் முயற்சிகளை தடைகள், எல்லா வகையிலுமே எதுவும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது. நம்ம சின்ன விஷயங்கள், அதாவது வந்து சின்ன விஷயங்கள் பண்ணுறது மிகப்பெரிய. நீங்கள் ஃபைனல் டெஸ்டினேஷன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு காசு தூக்கி போட்டால் அது பார்த்து எல்லாம் கட்டணமே இடிஞ்சு விடும். அது ஒரு உயிர் போகிறதுக்கு காரணம். அந்த மாதிரி நிலைமை இப்போ இவங்க பண்ணுற ஒரு சின்ன தவறுகள், ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணுற தவறுகள் போய் பிரச்சனை. திடீர்னு ஒரு பிரேக் அடிக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகிடும். வண்டியில் போயிட்டு இருப்பான், ஏதோ ஒன்று இப்படி திரும்பும்போது டக்குனு அவனதான். அந்த மாதிரி அறிந்தும் அறியாமலும் நடக்கக்கூடிய நிறைய தவறுகள், சின்ன சின்ன விபத்துகள் நடக்கிறது, உடல் ஆரோக்கியம் பாதிப்படைகிறது. இவங்க ஏதாவது பேசப்போய் அது வந்து பெரிய பிரச்சனையாட்டு குடும்பமே வெறுக்கக்கூடிய சூழல், தனித்து விடப்படக்கூடிய சூழல், நம்பிக்கை துரோகங்கள் அதிகம் நடக்கிறது. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிம்மராசி. பொதுவாகவே உங்களுக்கு சிம்ம ராசிக்கு 7.5 சனியோ அஷ்டமச்சனியோ வரும்போது தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும், எதிரி கிரகம் அப்படின்றதுனால. ஸோ இது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம். ஏன்னா இப்போது ஒரு சின்ன விஷயம், ஜோதிடம் பற்றி ஒரு முழு ஞானம் இல்லாதவர்கிட்ட இதை சொன்னே பயந்துருவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, இதே சிம்ம ராசியில் நல்லா ஸ்ட்ராங், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் சிக்காமல் நல்லா இருக்கிறவங்களும் இருப்பான். ஓகேங்களா. ஒரு காலத்தில் இந்த 7.5 சனியெல்லாம் மற்ற ராசிக்கெல்லாம் நடக்கும்போது கூட சொல்கிறேன், இப்போ கூட பார்க்குறோம் இல்லையா, பார்க்கும்போது அவங்களுக்கு அதெல்லாம் இருக்கும் 7.5 சனி அஷ்டமம். ஆனால் அவங்களுதுலேயும் நல்லா டெவலப் பண்ணுங்க. நீங்கள் இவரோட ஜாதகத்தை எடுத்துக்கின்னு வச்சுக்கங்களேன், பிரதமர் மோடியோட ஜாதகம், அவர் 7.5 சனியில் தான் பிரதமராகவே ஆனார். விருச்சிக ராசிக்கு 7.5 சனி நடக்கும்போது தான் அவர் நாட்டினோட பிரதமராகவே ஆனார். ஆனால் அப்போ பிரச்சனைகளோடவே இருந்தார் எப்பயுமே. இதாவனும் பிரச்சனை, அவரை விமர்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களோட. அப்போ பிரச்சனைகள் இருந்தாலும் ஜாதகம் வலுவாக இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நம்மளை பெருசாக பாதிக்கப்பட மாட்டோம். ஸோ
ஸோ அதனால இது யாருக்கு சொல்றோம்னா கவனமாக இருக்கிறதுக்காக சொல்றோம். இந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால யாரையும் நம்ம புதுசாக தொழிலில் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அந்த தொழிலில் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஓகே, பரிகாரம்னா சிம்மராசிக்கு என்ன ஆகும்? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்ற பட்சத்துல பொதுவா நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு, ஏழரை சனியோ அஷ்டம சனியோ நடக்கும் பொழுது இந்த 2 வழிபாடும் பண்ணும்போது ஓரளவுக்கு நம்ம இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியும். இவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பரிகாரம் அப்படின்னா மட்டன் சூப் இருக்கு இல்லையா, அதை ஞாயிற்றுக்கிழமையில மட்டன் சூப் இவங்க வாங்கி சாப்பிட்றதும் மற்றவங்களுக்கு தானம் பண்றதும் ஒரு சிறப்பான பரிகாரமா இருக்கும். கன்னிராசி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து இவ்வளோ நாள் வந்து 6ஆம் இடத்தில் சனி பகவான், 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள், வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறுறது, உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். நல்ல பொருளாதாரம் ஒரு நல்ல உயர்வு கொடுத்துருக்கும். ஆனால் சனி 7க்கு வரும்போது கண்டக சனியாக செயல்படுவார். சனி வந்து அவருடைய 7ஆம் பார்வையால் அந்த ராசியவே பார்க்குறார். அப்படின்னும் போது எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாகும். இப்படி ஆகுமோ அப்படி ஆகும் ஒரு பய உணர்வு வந்துடும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் வந்துடும். அதே மாதிரி கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள் வந்து பிரிவிக்கூடிய சூழல் வந்துடும். ஓகேங்களா? அதனால வந்து கணவன் மனைக்குள்ள வெளியாட்களுடைய தலையீடு இருக்கா இல்லாமல் பார்த்தோம். வெளியாட்கள் அப்படின்னா ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளால் அவங்க இப்போ ஏதாவது பேசுறது, இல்லை மாமனார் மாமியார் நாத்தனார் அவங்க இவங்க சொல்லி அதனால ஒரு சண்டை வர்றது, பிரிகிறது, இந்த மாதிரியான சூழல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது. அவங்களுக்குள்ள வேற யாருடைய பிரச்சனைகளையும் கொண்டு வரக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எந்த விஷயத்திலும் விட்டு கொடுத்து போகிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். முக்கியமாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் யாருனா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து எப்பவுமே கண்காணிப்புகளை வச்சுக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் தான் பிஸ்னஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 1 கோடி தூக்கிட்டு ஓடி போயிட்டான் சார், எங்கே இருக்கானே தெரியல, நான் 30 வருஷமா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம், நல்லா தான் போச்சு, திடீர்னு ஏமாத்திட்டான் சார், அப்படி அந்த மாதிரி ஒரு சூழல் அமையும். ஓகேங்களா? அதனால வந்து இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது எதனா ஹெல்த் இஷ்யூனா உடனடியாக பார்த்துக்கணும். இவங்க காலம் தாழ்த்த அந்த ஹெல்த் இஷ்யூ அது பெரிய செலவு வைக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய் விடும். பரிகாரம்னா இவங்களுக்கு என்ன? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா இளையராஜாவோட சாங்ஸ் வந்து கேட்கறது, முக்கியமாக புதன்கிழமை சனிக்கிழமையில இளையராஜா சாங்ஸ் கேட்கறது ரெகுலராகவும் கேட்கலாம். புதன்கிழமை சனிக்கிழமையில தவறக்கூடாது. அப்புறம் வந்து சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் இருக்கு, அந்த படத்தை ஒரு சனிக்கிழமையில போய் பார்க்கறதும், சனிக்கிழமை இல்லை புதன்கிழமையில போய் பார்க்கறதும் ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும். படத்தை பார்க்கறனால அது அவங்களுக்கு என்ன? ஆமாங்க, அது படத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய எஃபெக்ட் நம்ம அந்த பிளானட்டோட நெகட்டிவ் எஃபெக்ட் ரிலீஃப் ஆகும். ஓகே, கோவில் குளத்துக்குன்னா அந்த வழிபாடு உங்களுக்கு எதுவும் கிடையாது? கோவில் குளம் போகலாம், அதுவும் ஒர்க் ஆகும். பட் இது வந்து இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். நான் சொல்ற பரிகாரம் ரொம்ப சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ். துளாராசிக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இப்போ சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போறாருங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது குழந்தைகள் உடல்நிலை பாதிப்பு, குழந்தைகள் நட்பு வட்டத்தால் குழந்தைகளுடைய நட்பு வட்டம் சரியில்லாமல் போகிறது, அதனால பிரச்சனைகள் வர்றது, மனக்குழப்பம், மைண்டில் வந்து எப்பவுமே ஒரு தாட் ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் வர்றது. அப்புறம் பூர்வீக சொத்தால பிரச்சனை, காதல் லவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, லவ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த பொண்ணு வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும், அதுக்கு இவங்க போய் ஏதாவது பண்ணுறது, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வருது இல்லையா? இப்போ அந்த லவ்னால பிரச்சனை வருது. ஏற்கனவே நல்லா இருந்தாலும் திடீர்னு கோவப்பட்டு பேசாமல் போகிறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை வரும். கொஞ்சம் லவ் விஷயத்துலாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப அதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேறு மாதிரி நெகட்டிவாக தான் போய் முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்குது. அப்படி ஷேர் மார்க்கெட்டில் பெரிய லாஸ் வர்றது, இந்த மாதிரிலாம் காலகட்டமாக கடந்த காலங்கள் இருந்திருக்கும் துளாராசிக்கருக்கு. இப்போ வந்து சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வரார். கடந்த காலம் 5ஆம் இடத்துல இருக்கும்பொழுது சனி இப்படி இருந்திருக்கும். இப்போ 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றதுனால இது மாதிரி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஓகே, எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் வரும். வழக்கு விஷயங்கள் எல்லாம் சாதகமாகும். பொருளாதாரங்கள் மிகப்பெரிய உயர்வுகளும், மக்களிடையே பிரபலம் ஆகிறது, நினைச்ச காரியத்தை நடத்தி முடிக்கிறது, மனதில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் வர்றது, எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வர்றது. ஸோ கான்ஃபிடென்ட் ரொம்ப அதிகமாகும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான காலகட்டம். யாரை பொறுத்த வரைக்கும், துலாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான காலகட்டம். இது நெக்ஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸ் சூப்பராக இருக்கும். ஜூன் மாதம் வரைக்கும் குருவும் 9ல் இருக்கு. அதனால இந்த சனியும் ஸ்ட்ராங்காக இருக்குது, குருவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே நேரத்தில் ராகு கேதுனுடைய எஃபெக்டும் நெகட்டிவாக பெருசாக இல்லை. அப்படின்ற பட்சத்தில் துலாத்துக்கு எப்படி நம்ம ரிஷபத்துக்கு ஒரு பீக் டைம் சொன்னோமோ அந்த மாதிரி இது துலாத்துக்கு இது ஒரு பீக் டைமாக இருக்கும்.
ஓகே, இவங்களுக்கு பரிகாரம் என்ற இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, அவங்க திருமணம் ஆகாதவங்களா இருந்தா அவங்களுக்கு அத்தை இருப்பாங்க இல்லையா, அவங்க சொந்தத்துல அவங்களுக்கு வந்து ஒரு வெள்ளிக்கிழமையில இல்ல சனிக்கிழமையில போயிட்டு ஒரு புடவையையும் ஸ்வீட்டு இந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ஒரு சிறந்த பரிகாரம். திருமணம் ஆனவங்க தன்னுடைய மாமியாருக்கு புடவை இந்த மாதிரி ஸ்வீட்டு பழமெல்லாம் வச்சு வாங்கி கொடுத்து ஒரு வெள்ளிக்கிழமையில அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க நீங்க சொல்ற விஷயங்கள் சரியா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில எப்பவுமே ஒரு மர்மம் நிறைந்தா இருக்கும், நிறைய ரகசியங்கள் இருக்கும். ஓகேங்களா, அந்த ரகசியங்கள் வெடிக்கும் பொழுதுதான் அந்த மாதிரி ரொம்ப ஓவர் ரியாக்ஷன் வர்றது. சம்டைம்ஸ் சைக்கோட்டிக்கா ஃபீல் பண்ணுவாங்க. எப்படின்னா ஓவரா ஒரு விஷயத்துக்கு பிஹேவ் பண்றது, அந்த பழிவாங்கும். அதாவது நிறைய ஏமாந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க அவங்க வந்து கொஞ்சம் கொடூரமா பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்லாம். அவங்க நிறைய ஏமாற்றப்படுவாங்க, எல்லாரையும் நம்பி ஏமாந்துருவாங்க, அதனால அவங்க கொடூரமா பிஹேவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படின்றது பட்சத்தில் அவங்களுக்கு வந்து சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறார். இது வரைக்கும் 4ல் இருந்தார். 4ல் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா தாய் உடல்நல பாதிப்பு, தாயுடன் கருத்து வேறுபாடுகள், எடுக்கும் முயற்சிகளில் தடைகள், சின்ன சின்ன விபத்துக்கள் வர்றது, மனக்குழப்பம், ஒரு மன அமைதியின்மை, மனக்குழப்பம்ன்றதை விட மன அமைதியின்மை அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கும். சரி, இப்போ சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு வரார். அப்படின்ற பட்சம் 4ஆம் இடத்துல இருந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தாய் உடல் சரியாகிறது, இந்த விஷயங்கள்லாம் சொத்து விஷயங்கள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். ஆனால் 5ஆம் இடம்ன்றது மனக்குழப்பத்தை கொடுக்கும். மனதில் வந்து ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழல், ஒன்றுத்தை நினைச்சா அதே திரும்ப நினைச்சிட்டு இருக்கிறது, காதல் விஷயங்கள்ல பிரச்சனைகள் வர்றது, அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை வர்றது. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் வந்து முக்கியமாக இந்த டெஸ்ட் டியூப் பேபிலாம் போகிறாங்க இல்லையா, அதில் போனால் கண்டிப்பாக லாஸ் ஆயிரும், அதுக்கு சக்ஸஸ் ஆகாது. அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். அதே நேரத்தில் குழந்தைகள் இருக்கிறவங்க குழந்தைகளை கண்காணிப்பில் வச்சுக்கணும். அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது, அப்புறம் அவங்களுடைய நட்பு ஃப்ரெண்ட் சர்க்கிளால், குழந்தைகளோட ஃப்ரெண்ட் சர்க்கிளால் பிரச்சனை வருது, குழந்தைக்கு பிரச்சனை வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பூர்வீக சொத்து விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போகக்கூடிய சூழல், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய லாஸ் வர்றது, இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது. இவங்களுக்கு பரிகாரம் என்ற என்ன? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்ற பட்சத்தில் அனாதை இல்லங்கள் இருக்கு இல்லையா, அனாதை இல்லங்கள்னா குழந்தைகள், அனாதை குழந்தைகள், அவங்களுக்கு வந்து ஒரு சனிக்கிழமையில போயிட்டு அவங்க உணவுக்கான விஷயங்களை செய்யறது வந்து ஒரு சிறந்த பரிகாரமா நிச்சயம் இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா, தனுசு ராசிக்கு ஒரு இப்போ வந்து 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது, ஏன்னா அவங்களுக்கு ஒரு 7.5 சனி முடிஞ்சு கடந்த ஒரு 7.5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 7.5 சனி 5 தொடர்ச்சியா அது முடிஞ்சு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம் வந்து முன்னேற்றம் இருக்கும், எடுக்கும் முயற்சிகள் வெற்றிகள் இருக்கும், பொருளாதாரங்கள் மிகப்பெரிய உயர்வு வர்றது, அரசியல் தொழில் இந்த எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய உயர்வுகள் வருது, நினைச்ச காரியங்களை சாதிக்கிறது, இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டமாக அவங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவங்க சில பேர் சார் இல்லை சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் ரொம்ப வீக்கான டைம், 8ஆம் அதிபதி திசை, 6ஆம் அதிபதி, பாதகாதிபதி திசை, இந்த மாதிரி 12ஆம் அதிபதி திசை, இந்த மாதிரி விஷயங்கள் போயிருந்தால் நம்ம சொல்கிற பெரிய அளவு வளர்ச்சிகள் அவங்களுக்கு இல்லை. மற்றபடி ஒரு 80 to 90% நல்ல வளர்ச்சி இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றாரு. பொதுவாக 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றது தாய் உடல் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். தாய் உடல்நல பாதிப்பு கொடுக்கும், தாயோட கருத்து வேறுபாடுகளும் உறவுகளால் மனக்கசப்புகளை கொடுக்கும். அதே நேரத்தில் எடுக்கும் முயற்சிகளை தடைகள் பிரச்சனைகளை தரும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்களால் பிரச்சனை, இவங்க புதுசாக வீடு வாங்கினாங்க சொத்து வாங்குறாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ல ப்ராப்ளம் வரக்கூடிய நிலை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் லாங் ட்ராவல்லாம் நைட் ட்ராவல்லாம் பண்ணுறது தவிர்க்கணும். ஏன்னா சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சூழல், இவங்களுடைய கவனக்குறைவால் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சூழல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு. ஓகே, பரிகாரம்னா என்ன சார்? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா, அவங்களுடைய அம்மா கிட்ட வந்து சனிக்கிழமையில அவங்க அம்மாவுக்கு புடவை மற்றும் ஸ்வீட் அந்த மாதிரி விஷயங்கள் பழம்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ஒரு சிறந்த பரிகாரம். அதை வந்து வீக்லி ஒன் செய்கிறது இன்னும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். மகர ராசி அப்படின்னு பார்க்கும்போது, மகர ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் 7.5 சனி இருந்தது. 7.5 சனியில் பார்த்தோம்னா கடந்த ஒரு 7.5 வருஷமாக கண்டினியூஸாக பொருளாதார நிலை பிரச்சனை, மனக்குழப்பம், எடுக்கும் முயற்சிகள் தட, உறவுகளால் நண்பர்களால் பிரச்சனை, எந்த விஷயம் எடுத்தாலும் காலதாமதமாகிறது, உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த 7.5 சனியால் இருந்திருக்கும்.
சரி, இப்போ அவங்களுக்கு 7.5 சனி முடியுது, 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர. 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்தா எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றிகள் கிடைக்கிறது, எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல், மனதுல தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் அளிக்கிறது, மனக்குழப்பங்கள் நீங்கிறது, தெளிவான நிலை, நம்ம தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய சூழல். இது தப்பு, இனிமேல் இது இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்மளுக்கு யார் யார் எதிரிகளா நமக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்கெல்லாம் தெரிய வர்றது, அவங்களை வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மகர ராசிக்கு இருக்கு. அதனால வந்து இது ஒரு ஜாப் இல்லாதவங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும், திருமணம் கிடைக்கிறது, திருமணம் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. அதாவது வந்து இவங்க எந்த துறையில் இருக்காலும் அதில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வர்றது. இது வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குருவுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால மிகப்பெரிய அற்புதமான அடுத்து ஒரு வருடம் மிகப்பெரிய அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், இவங்களுக்கு பரிகாரம்னா என்ன சார்? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது தான். இது ஒரு பீச்சில் போயிட்டு கேஸ் பலூன் இருக்கு இல்லையா, அந்த கேஸ் இவங்க ஒரு இது பாதாம் பால் சாப்பிட்டு அந்த கேஸ் பலூனை பறக்க விட்டுறது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். கும்பராசிக்காரங்களை பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஜென்ம சனி நடந்துட்டு இருந்தது. ஜென்ம சனி மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், எதுலையுமே முடிவெடுக்க முடியாத சூழல், எதிர்மறை சிந்தனை, எதிர்காலம் பற்றிய பயம், யாரையும் நம்ப முடியாத சூழல், நம்பிக்கை துரோகங்கள் நிறைய நடக்கிறது. அந்த மாதிரி இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், திடீர்னு வந்து ஒரு வீட்டான வந்து ஒரு அந்த புடுபுடுக்காரன் ஏதோ சொல்லுவாங்க, ஓகேங்களா, அவங்க வந்து உங்கள் வீட்டில் அது இருக்குது இது இருக்குது பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும், கரெக்டா இல்லையா, அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ள கூப்பிட்டு அந்த பரிகாரம் பண்ணும்போது நகை வைக்கலாம், நகையை தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் யாருக்கு மேக்ஸிமம் நடந்திருக்கும் அப்படின்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நடந்திருக்கும். ஏன்னா ஜென்மச்சனி யாருமே நம்ப முடியாத சூழல். திடீர்னு வந்தால் எனக்கு இவ்வளோ காசு வருது. அதே மாதிரி இந்த மண்ணுள்ளி பாம்பு இந்த கதையெல்லாம் சதுரங்க வேட்டையில் படத்தில் பார்த்தோம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யார் ஏமாறுவா அப்படின்னா கும்பராசிக்காரன் தான். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான காலகட்டங்கள் போயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரார். இது வரைக்கும் அதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரார். அதனால வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய சூழல், ஓகேங்களா. பேச்சில், அதாவது 2ஆம் இடத்துல சனி பகவான் பேச்சில் பிரச்சனை கொடுக்கும். நம்ம பேசுறது எப்படிதோ ஒரு வகையில் நெகட்டிவாக பேசி இல்லை மற்றவங்களுக்கு எதிராக பேசி அது வந்து இவங்க ஒரு விஷயம் கேட்க போய் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிறது. அதே மாதிரி குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள், கணவன் மனைவியோ இல்லை தாய் தந்தை அந்த மாதிரி இருக்கும், அவங்களுக்குள்ள வாக்குவாதங்களும் அதனால ஒரு பிரிவினை வர்றது. ஓகே, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ரகுவரனும் விசுவும் சண்டை போட்டு நடுவில் ஒரு கோடை போட்டு விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்கு நடக்கும்னா கும்பராசிக்காரங்களுக்கு நடக்கும். ஓகே, இவங்களுக்கு அந்த பேச்சால சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியான சூழல்லாம் இருக்குது. அதே மாதிரி பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள், அதாவது வந்து பணம் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் செலவு இருந்துட்டே இருக்கும். சிக்கனம், அதாவது இவங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணாங்கன்னா வரப்போறது இல்லை. அதனால வந்து சிக்கனம் சேமிப்புல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா இந்த கும்பராசிக்கு இருக்கு. பரிகாரம்ன்றா கும்பராசிக்கு என்ன சார்? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சனிக்கிழமையில லட்டு, ஜாங்கிரி, எள்ளுருண்டை இது 3த்தையும் வாங்கி தானம் கொடுக்கறது ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும். இந்த மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இப்போ ஜென்ம சனி அப்படின்னு சொல்லலாம். ஜென்ம சனினா இதுவரை 7.5 சனியில ஒரு பகுதி. மொத்தம் 7.5 சனின்றது 7.5 வருஷம். அது 12ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறது, அந்த ராசியிலே சனி பகவான், அதுக்கு அடுத்த ராசியில சனி பகவான் சஞ்சரிக்கிறது, வாக்கு சனி. ஸோ இப்போ ஜென்ம சனியில் இருக்காங்க. கடந்த 2.5 வருடமா பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வீண் விரயங்கள், எதிர்மறை சிந்தனைகள், பய உணர்வு, மற்றவர்களின் சூழ்ச்சிக்கு பலியாதல், நம்பிக்கை துரோகம், ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனால பிரச்சனைகள் வர்றது. ஸோ இந்த உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, உறவுகள் நண்பர்களால நம்பிக்கை துரோகம், தனித்து விடப்படக்கூடிய சூழல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கும். பிஸ்னஸ் லாஸ் ஆகிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய. இப்போ வந்து ஜென்ம சனி வந்துருச்சு. ஜென்ம சனின்றது மனக்குழப்பத்தை கொடுக்கும். கடந்த காலங்களில் இந்த நடந்த எதிர்மறை நிகழ்வுனா ஒரு பய உணர்வு கொடுக்கும், யாரையுமே நம்ப முடியாத சூழல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வர்றவெல்லாம் ஏமாத்திட்டு போறது, ஓகேங்களா. எது அவசர முடிவு, நம்ம எடுக்கிற முடிவுகள் மன அழுத்தத்தால நம்ம எடுப்போம், அந்த முடிவுகள் தவறாக போகும். எப்பவுமே அர்த்த சாஸ்திரம் சாணக்கிய சொல்வார், நீ வந்து எப்போ புத்தி ஸ்டேபிளா இல்லையோ அப்போ முடிவு எடுக்காத, எப்போ ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்தாலும் முடிவு எடுக்காத,
எப்போ வந்து டிப்ரெஸாக இருந்தாலும் முடிவு எடுக்காது, எப்போ ஸ்டேபிளாக இருக்கும் அப்போ மட்டும் தான் முடிவு எடுக்கணும். ஸோ இவங்களுக்கு எப்போ வெறும் டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு சின்ன ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தால் உடனே ஓவர் கான்ஃபிடன்ட் வந்து முடிவு எடுத்து அது சொதப்புல போய் முடியும். அதாவது நம்ம புத்தி வந்து தடுமாற மாதிரியான சூழலை வந்து மீன ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். புரியுதா இல்லையா? ஸோ இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். பாசிட்டிவ் தாட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே எல்லாம் சரியாகும், எதையுமே சாதிக்க முடியுன்ற ஓவர் பாசிட்டிவ் தாட்டை, நல்ல பாசிட்டிவ் தாட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். நெகட்டிவ் தாட்ல இருந்து வெளியே வந்துடணும். எதிர்காலத்தில் வந்து எதிர்காலம் எல்லாருக்குமே இருக்குது, எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது. அதனால எதிர்காலத்தில் இருக்கிற நெகட்டிவ் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் பயப்படக்கூடாது, அதுவே வந்து நோயை கொடுக்கும். ஸோ அதனால வந்து கான்ஃபிடென்ட்டோடு இருக்கணும், தைரியமாக இருக்கணும். நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறதும் கரெக்டாக நம்ம பார்த்து எடுத்து வைக்கணும். இல்லைன்னா நம்ம பிரச்சனைக்குரிய காலகட்டமாக இவங்களுக்கு இருக்குது. ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஓகே, பரிகாரம்னா மீனம் ராசிக்கு இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன திருச்செந்தூருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற யாசகர்கள் இல்லை சன்னியாசிகளுக்கு காவி உடை தானம் கொடுக்கறதும், அவங்களுக்கு முழு உணவு கொடுக்கறதும் ஒரு நல்ல பரிகாரம். அப்புறம் மீன்களுக்கு உணவு கொடுக்கறது, இதுவும் ஒரு சிறந்த பரிகாரமாக அவங்களுக்கு நிச்சயம் இருக்கும். முக்கியமாக ஒரு மீன் வந்து உயிரோடு இருக்கிறது, இந்த மீன் கடைகளுக்கோ இல்லை இதெல்லாம் வந்து ஒரு மீன் வந்து உயிரோடு இருக்குது அப்படின்னா அந்த மீன் எடுத்துகிட்டு போய் திரும்ப தண்ணியில் விட்டால் அது பெரிய பரிகாரம். ஓகே சார், எங்கள் நேயர்களுக்கு இவ்வளோ தெளிவாக எந்த ராசி நேயர்களுக்கு யார் கவனமாக இருக்கணும், என்ன பரிகாரம் பண்ணணும்னு தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி.